இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏகப்பட்ட சினிமா அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? நம்ம சிவகார்த்திகேயனோட மதராசி படம் ரிலீஸ் ஆன 2 நாளில் வேர்ல்டு வைடாக 50 கோடிக்கும் மேலே கலெக்ட் வந்து பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தை அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. இந்த மதராசி படத்துக்கு ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் வரப்போகிற நாட்களில் நம்ம எஸ்கே அண்ணாவோட இந்த மதராசி படம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா முன்னாடி ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கமல்ஹாசன் சாரும் நம்ம ரஜினி சார் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புதிய படத்தில் நடிக்க போகிறாங்க. இந்த படத்தை நம்ம டைரக்டர் லோகேஷ் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போது இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம உலக நாயகன் கமல் சார் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஆமாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ் பண்ணலாம், கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு ப்ராஜெக்ட்கான அஃபிஷியலான அனௌன்ஸ் பண்ணலாம். எப்படி வரப்போகுது, இந்த ப்ராஜெக்டும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடந்தால் வேறு மாதிரி செம்மையாக வந்திருக்கும். 46 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்கிற படமாக இந்த படம் கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம டைரக்டர் செல்வராகவன் சார் இருக்கார்ல, அவர் ஹீரோவாக ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தை டென்னிஸ் மஞ்சுநாத் இருக்கார்ல, அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, மனிதன் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வேறு லெவலில் செம்மையாக வந்திருக்கு. நம்ம டைரக்டர் செல்வராகவன் சாரோட லுக்கே வந்துட்டு பயங்கர மிரட்டலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெற்றி அண்ணாவும் கிஷன் தாஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, ஈரப்பதம் காற்று மழை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. டைட்டிலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வந்துருக்கு. இந்த படத்தை சலீம் அப்படின்னு சொல்லி இவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு புதிய படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.